இந்திய விமானப்படையில ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டா பயன்படுத்தக்கூடிய விமானம் தான் IL-76MD. இந்த விமானம் 1980கள்ல இருந்து இந்திய விமானப்படையில சர்வீஸ்ல இருக்கு. மொத்தம் 17 விமானங்கள் இப்ப சர்வீஸ்ல இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இந்த விமானம் பழையதாயிட்டு வரதுனால இந்த விமானத்தை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இந்திய விமானப்படை இருக்கு. அதனால ரஷ்யாவோட யுனைடெட் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்திய விமானப்படைக்கு இந்த விமானத்தோட அப்கிரேடட் வேரியண்டான ILMD-90A விமானத்தை கொடுக்கறதா சொல்றாங்க. அதுவும் அந்த விமானத்தை இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆஃபர் பண்ணிருக்காங்க. சோ இந்த பழைய Ilyushin 76MD-க்கும் இந்த புதுசா அப்கிரேட் ஆயிருக்க ILMD-90A விமானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த புதிய விமானத்துல PS-90A-76 அதிக பவர் கொண்ட இன்ஜின் பொருத்திருக்காங்க. அந்த விமானத்தோட டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. ஓவராலா ஃளைட்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ல 70% சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அந்த ஃளைட்டோட பேலோட் கெபாசிட்டில 40ல இருந்து 60 டன்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்க இந்த IL-76MD அப்படின்ற விமானம் அவுட்டேட்டட் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் ஃளைட் டிராஃபிக் ரவுட்ல பறக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சோ இதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தான் இந்திய விமானப்படையும் இருக்கு. இந்த அப்கிரேடட் வெர்ஷன் ILMD-90A காம்படிஷனுக்கு ஏர்பஸ்னுடைய